ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவுட் லக்கி பிரீத்தி. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஒரு ஈவினிங் ரொட்டீன் மினி விலாக் தாங்க பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம டீயை வந்து ரெடி பண்ணிடலாம். ஏன்னா வந்து டீ தூளை போட்டுட்டு நல்லா அது வந்து கொதிக்க தான் நம்மளுக்கு வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து பாலை வந்து அடுப்பில் வச்சுட்டு அது நல்லா கொஞ்சம் கொதித்து வரும்போது நான் வந்து டீ தூள் போட்டு அதையும் நல்லா கொதிக்க விட்டுட்டேன். மீன் டைம் வந்து நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்த இன்க்ரீடியண்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ வந்து லக்கிக்கு ஆனியன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ லக்கிக்கு பிடிச்சதை வந்து வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ணும்போது தான் ஒரு ஆனியன் போண்டாவும் வடையும் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்து நல்லா ஆனியனை கட் பண்ணி நம்ம பிரியாணிக்கு போடுவோம்ல ஸ்லைஸாக அந்த மாதிரி கட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து நம்ம வாட்டர் வந்து ரொம்பவே கம்மியான அளவு தான் ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா ஆனியன்லேருந்து வாட்டர் வரும். ஸோ அதனால் வந்து லைட்டாக கொஞ்சமாக தெளித்து தான் நம்ம தண்ணியை வந்து யூஸ் பண்ணணும். ஒரேடியாக போர் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட வடையோ போண்டாவோ நல்லா வராது. ஸோ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க மசாலாஸ் என்னென்ன நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன மசாலாஸ் ஆட் பண்ணுவீங்களோ அதை போட்டுக்கோங்க. நான் வந்து கரம் மசாலா, அதுக்கப்புறம் வந்து சில்லி பவுடர், லைட்டாக வந்து பெப்பர் தூளும் பெருங்காயத்தூளும் லைட்டாக ஆட் பண்ணேன். ஸோ அதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து அரிசி மாவு தான் மெயின் இன்க்ரீடியண்ட்டே. அரிசி மாவில் தான் நம்ம இந்த இதுவே பண்ண போகிறோம். ஆனியன் எவ்வளோ அளவுக்கு இதில் வந்து ஒரு மெயின் ரோல் ப்ளே பண்ணதோ சேம் லைக் தட் நம்மளோட அரிசி மாவும் இங்கே வந்து ஒரு மெயின் ரோல். ஸோ அரிசி மாவும் ஆனியனும் வச்சு தான் நம்ம வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு. இந்த அளவுக்கு வந்து இருக்கணும் நம்மளோட வடை போண்டாக்கு போடுறதுக்கு. ஸோ வந்து பேன் எடுத்து வச்சாச்சு. ஏன்னா நம்ம மாவு வந்து பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா காயணுன்றதுக்காக எண்ணெயை ஊற்றி காஞ்சிருச்சு. இப்போ வடையை போட்டு எடுத்துக்கலாம். ஆக்சுவலி வந்து நான் ஃபுல்லாக போண்டா தான் போடலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் வந்து போண்டா வந்து சப்போஸ் உள்ளே வேகலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிவிட்டு சரி நம்ம வடை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வடையும் வந்து போட்டேன், போண்டாவும் போட்டேன். ஆக்சுவலி வந்து நான் நினச்சது வந்து ஆப்போசிட்டாக போண்டா வந்து அல்டிமேட்டாக இருந்ததுங்க. ரொம்ப கிறிஸ்பியாக. இப்போ நான் ஊற்றிருக்கேன்ல அந்த ஆயிலில் வந்து கொஞ்சம் தான் குறைஞ்சிருக்கும். அப்படியே இருந்தது. நான் ஊற்றின ஆயில் வந்து நான் ஆக்சுவலி ரீயூஸ் பண்ண மாட்டேன். இருந்தாலுமே வந்து ஆயில் வந்து மீந்தது, அப்படியே இருந்தது. எண்ணெய் கொஞ்சம் கூட வந்து அது அப்சர்வ் பண்ணவே இல்லை. நான் செஞ்ச போண்டாலையும் வடையிலையும் ரொம்பவே அல்டிமேட்டாக இருந்ததுங்க டேஸ்ட்டு. ரியலாக சொல்கிறேன். உங்கள் வீட்டில் வந்து குட்டீஸ் இருந்தாங்க, லீவில் இருப்பாங்க கண்டிப்பாக குட்டீஸ்லாம். ஸோ ஈவினிங் ஸ்நாக்காக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து விரும்பி நெக்ஸ்ட் டைம் கேட்பாங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. அல்டிமேட்டாக இருந்தது. ஸோ என்னடா இவன் அல்டிமேட் சொல்கிறாளேன்னு பார்ப்பீங்க. ஸோ ஃப்யூச்சரில் வந்து இதெல்லாம் ரெடியூஸ் ஆகிடும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம். ஸோ போண்டா வந்து நெக்ஸ்ட் போட்டாச்சு. ஒரு பேட்ச் வந்து போண்டா போட்டோம். நல்லா வந்து லோ ஃப்ளேம் போண்டா போடும் போது மட்டும் வந்து மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் மாற்றி வச்சு நல்லா வந்து ரொம்ப டீப்பாக வந்து ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா டார்க் கோல்டன் ப்ரௌனில் வரணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த கிறிஸ்பினஸ்ஸு உள்ளே வந்து எல்லாம் அந்த இது எல்லாமே நல்லா பாயில் ஆகி வந்திருக்கும். சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. டொமேட்டோ சாஸில் வச்சு இது பண்ணியிருந்தோம். லக்கியுமே வந்து நான் நினச்ச மாதிரி லக்கிக்கு ஆனியன் ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து அவங்களும் லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்மளோட போண்டா ரெடி ஆகிடுச்சு. அட் லாஸ்ட் வந்து நம்ம பிளேட்டிங்க்கு வந்து வச்சாச்சு. ரொம்ப சூப்பராகவே வந்ததுங்க. நல்லா வந்து நேற்றுக்கு ஈவினிங் ஹஸ்பண்ட் வந்து லீவில் இருந்தாங்க. May 1 எனக்கு லீவ் இல்லை, ஹஸ்பண்டுக்கு லீவு. ஸோ வந்து ஹஸ்பண்டுக்கு ஏதாவது பண்ணி தரணும்னு பிளான் பண்ணி சூப்பராக வந்து ஹஸ்பண்டுக்கு நல்லா திக்காக டீயும் சூப்பராக இருந்ததுங்க. நல்லா கொதிக்க வச்சு நம்ம அந்த டீயை குடிக்கும் போது இருக்க டேஸ்ட்டே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஹஸ்பண்டுக்கு டீயும் வடையும் போண்டாவும் ரெடி பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம். சரி வாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் நான் வந்து ஒரு வீடியோலாம் சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து நிறைய பேர் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. 90% வந்து நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் வாட்ச். ஸோ தட் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் பார்க்கலாம். இன்னொன்று வந்து என்ன பார்த்திங்கன்னா, நம்மளோட சேனல் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க. ஆனால் பார்க்குறவங்க வந்து கமெண்ட் எதுவும் போட மாட்டீங்க. கமெண்ட்டும் வந்து தட்டி விட்டு போங்க. சும்மா ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒன்று போட்டுட்டு போங்க கமெண்ட்டு. ஸோ கமெண்ட்டில் தான் எனக்கு தெரியும் நான் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன், என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் திருத்திக்கலாம். பாய்.